ஏன்டா என்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணி போடுறேன் தெரியும் தம்பி. வரேண்ணா. சொல்லுங்கண்ணா. ஆர்டர் சொல். ஆஃப் என்னடா இருக்குது? மேன்ஸ் டவுன்ஸ்ண்ணா, மென்ஸ் கிளப்பு, ஓட்கா. மென்ஸ் கிளப் ஆஃப் ஒன்று. ஓகேண்ணா. 2 கிளாஸ். சரிண்ணா. ஒரு வாட்டர் பாட்டிலு. சரிண்ணா. சைடிஷ் என்ன இருக்குது? முட்டைப்படி பாஸ்ண்ணா, பட்டாணி, சுண்டல். ஒரு பட்டாணி. ஓகேண்ணா. 2 சிகரெட். சரி ஓகேண்ணா. ஏய் என்னடா ஓனே நோண்டிட்டு இருக்க? புதுசாக குட்டி ஒன்று மாட்டிருக்குடா. பாத்துடா நோயில் இது மாட்டிக்காத. அதெல்லாம் சேஃப்டி இருக்குடா மச்சி, பார்த்துக்கலாம். சியர்ஸ். Cheers. முட்டாளுங்க கால் பார்த்து நடந்தது கஞ்சாடி காட்டுது, பால் கொண்டு போறதெல்லாம் ஆல் ரவுண்டா ஓடுது. மேலாட்டு பாணியில வேலையெல்லாம் நடக்குது, ஏன்னு கேட்டாக்கா எட்டி எட்டி உதைக்குது. ஜன்னல தான் சாத்து சாராயத்தை ஊத்து, ஜன்னல தான் சாத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். டே பின்னாடி வா. இங்கே பாரு. என்னடே அடே நாயே. அம்மா ஐயோ. டேய் இத போய் வாடா வா. அம்மா டேய் வா ஏறு வா. நாயே. சை காலங்காத்தாலே வந்துட்டீங்களா? கிளம்புங்க ஃபர்ஸ்ட். எத்தனை தடவை சொல்றது உனக்கு வீட்டு பக்கம் வராதுன்னு? முதல்ல இடத்த காலி பண்ணு. சும்மா சும்மா வந்துட்டு சை. உன்னை பெற்றதுக்கு வெளியில தலை கட்ட கூட முடியல. வேற வேலையே இல்ல. நாயே. சை காலங்காத்தாலே வந்துட்டீங்களா? எத்தனை தடவை சொல்றது உனக்கு வீட்டு பக்கம் வராதுன்னு? முதல்ல இடத்த காலி பண்ணு. சும்மா சும்மா பெற்றதுக்கு வெளியில தலை கட்ட கூட முடியல. வேற வேலையே இல்ல. சை காலங்காத்தாலே வந்துட்டீங்களா? கிளம்புங்க ஃபர்ஸ்ட்.
காசு கேட்டு நான் வரலைங்க சார். ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க சார். ம் என்ன புதுசாக இருக்கு? எப்பவும் காசு கேட்டு தானே வருவீங்க, இப்போ என்ன வேலை கேட்குறீங்க? அது இல்லாமல் இப்போ வேலையெல்லாம் காலி இல்லை. இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு வச்சா வரவங்களும் வராங்க போயிடுவாங்க. அப்புறம் வேறு எதுவும் தூக்கிட்டு போயிட்டுனா என்ன பண்ணுறது? போ, வேலையெல்லாம் இல்லை. உன் பேர் என்ன பாப்பா? எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, குழந்தைய வச்சிட்டு இருக்கிற தெரியலையா? பாப்பா ஏய், ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்க மாட்டேன். கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. வா. சார், உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, சும்மா மைண்ட் ஒடிஞ்சு தான். சைல்டுக்கு தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல் கொஸ்டின்னு. குழந்தையோட பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாக் இல்லைம்மா, பிளட் பேங்க் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், வந்துடும். உங்கள் சைடில் ட்ரை பண்ணுங்கள், எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார்? சொல்லுங்கள். என்னோட பிளட்டும் ஏபி பாசிட்டிவ் தான் சார். நான் பிளட் டொனேட் பண்ண தயாராக இருக்கேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நர்ஸ், இவங்களை கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பிளட் எடுங்க. குழந்தைக்கு இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும். சார் என்னங்க சார் நடக்குது இங்க? இவங்க பிளட் எடுத்து என் குழந்தைய காப்பாத்துறீங்களா? நாளைக்கு என் குழந்தை இவங்க மாதிரி மாறிடுச்சுன்னா நான் என்னங்க சார் பண்ண முடியும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க சார். இவங்க பிளட்டை யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணால் சைல்டு மாறி போகுங்கிறது தப்பான இம்ப்ரெஷன் தான். பிளட்டை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை. தேவையில்லாத இமேஜினேஷன் பண்ணிட்டு குழந்தையோட லைஃப்பில் விளையாடாதீங்க. ஏம்மா, நாங்களும் மனுஷங்க தானம்மா, எங்களையே வேறுபடுத்தி பார்க்குறீங்க. எங்கள் உடம்புல ஒரு ரத்தம் தாம்மா. இப்படி வேறுபடுத்தி பார்க்கறதுனால தான் எங்களால் மேலே வர முடியல. உன் குழந்தை இவ்வளோ ஆபத்தான நிலையில் இருக்குன்னு டாக்டர் சொல்லியும் கூட என் ரத்தம் வேணான்னு மறுக்கிறீங்களே. இதுக்கு மேலேயும் நீங்கள் சம்மதிக்கலைன்னா என் பிறப்பை நினச்சி நான் கேவலப்படல, இந்த சமுதாயத்தை நினச்சி வெக்கப்படுறேன்.
ஆப்ரேஷன் சக்ஸஸ்மா. ரொம்ப நன்றிங்க சார். அதை அவங்களுக்கு சொல்லுங்கள். ஏங்க, நான் சொன்னேன்ல பாப்பாக்கு பிளட் கொடுத்து காப்பாத்துனாங்க, இவங்க தான். அக்கா, அக்கா, வாங்க உள்ள வாங்க. நாய